இது ஒரு சமையல் சவால். முதல்ல எனக்கு சாக்லேட் வேணும். சமையல் தொடங்குவோம். என்ன செய்யணும் எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு தேவை செஃப். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் பாட்டி. செஃப், நான் எப்போதும் உங்களை விரும்பினேன். ஏய் ஹே, நீ என்ன செய்கிறாய்? அது ஒரு இதயமா? காத்திரு பாட்டி. ஸ்ட்ராபெரி எப்படி ஷெஃப்? இதய வடிவத்தை இழுக்கவும் சமையல் செய்யலாம் வாருங்கள். ஆம், கிளின்டன் சரியாக சொல்கிறார். உணர்வுகளுக்கு நேரமில்லை. நாம் குளோரியை உணவளிக்க வேண்டும். சரி, முதலில் கடாய்ஃபி மாவை தொடங்குவோம். நம்ம பிஸ்தாவை பிளெண்டில் நசுக்கி அத கடாய்பியோட கலந்து ஒரு சிறந்த துபாய் சாக்லேட் நிரப்புல உருவாக்குவோம். அப்படியே பானில் நேராக எல்லாவற்றையும் நல்லாக கலக்கவே. இப்போச்சு எனக்கு சாக்லேட் தேவை. அதை உருக்கணும். சாக்லேட்டை விரைவாக உருக்க ஒரு பர்னர் பயன்படுத்துவோம். இது ஜாகிரதைக்கு வேண்டும். சாக்லேட் ஆக்சுவல் ஊற்றுங்கள். இங்கே உங்களுக்கு பாட்டி நன்றி. சாக்லேட்டை ஊற்றி பின்னர் முழு அச்சிலும் பரப்புங்கள். அடுத்ததாக கடாய்ஃபி மற்றும் பிஸ்தா கலவையை ஊற்றி சமமாக பரப்புங்கள். அப்படியே இப்போது அதை திருப்பி வைத்து காத்திருங்கள். பாட்டி, உங்கள் காதணியை நான் எடுத்துக்கொள்ளலாமா? ஆஹா, கண்டிப்பாக. இதோ செஃப். நன்றி. சாக்லேட்ல சில தங்கத்தை தடவுவோம். எனக்கு கிடைச்சு விட்டது. செஃப், நீ ஒரு மேதை. நான் ஸ்ட்ராபெரிகளை இதய வடிவில் தயார் செய்துள்ளேன். அவற்றை வெட்டியும் விட்டேன். இப்போது அவற்றின் மீது முழுவதும் சாக்லேட் ஊற்ற வேண்டும். Och sorry, Vice Paul chocolate and it's friendly chocolate you're called beyond just expectation there with the singer. Oh, wenga, what being the other விசித்திரமா இருக்கு. பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். ஸ்ப்ரே இப்போது வேலை செய்கிறது. பாட்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹே, அது ஏன் இவ்வளவு குளிர்ந்தது? இல்லை, நான் உறைந்து விட்டேன். ஓ, என்ன ஒரு கனவு. கிளின்டன், இந்த தொப்பியால் உன்னை சூடாக்கி விடுகிறேன். வாவ், இது வேலை செய்தது. நன்றி பாட்டி. நான் சாக்லேட் செய்ய விரும்பினேன். எனக்கு வெள்ளை ஒன்று உள்ளது. மற்றும் உண்மையில எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு கிண்ணத்துல ஒரு சாக்லேட் துண்டை வச்சு அதுல ஒரு ஃபாண்டாவை ஊற்றி காத்திருக்கவும். இதையெல்லாம் எப்படி ஊறுக வைக்கலாம்? இதை பற்றி சிந்திப்போம். சரி, நான் சில சிவப்பு மிளகாய் கமலை மென்று விடுவேன். ஓ ஆம், அது காரமாக இருக்கும். பாத்திரத்தில் உள்ள தீயில் கவனம் செலுத்துவோம். வாவ், நான் ஆரஞ்சு சாக்லேட்டை உருவாக்க முடிந்தது. அருமை. அற்புதம். அதை அச்சில் ஊற்றுவோம். அப்படியே. மற்றும் நிச்சயமாக அதை பின்னர் அலங்கரிக்க வேண்டும். அதை பருத்தி மிட்டாய் கொண்டு செய்வேன். ஆஹா, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆனால் சில துண்டுகளை மேலே போட்டு மென்டோஸ் கொண்டு சாக்லேட்டை உறைய வைக்கிறேன். ஆமா, மிகவும் குளிர்ந்தது. குளிர்ச்சியை சாக்லேட்டில் நேரடியாக செலுத்தி துருவுங்கள். இப்போது என் சாக்லேட் தயாராகிவிட்டது. லோரி, இதை முயற்சி செய். வாவ், என்ன அழகு. நான் சீக்கிரம் சாக்லேட்டை சுவைக்க விரும்புகிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மிகவும் குளிர்ந்த பிஸ்தா நிரப்பு. அப்படியா, அடுத்ததுக்கு போகலாம். ஓஹோ, இது என்ன? ஸ்ட்ராபெரி சேர்த்த சாக்லேட். சூப்பர். இது வேடிக்கையாக இருக்கிறது. இதுவென்ன? மிகவும் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறது. உள்ள என்ன இருக்கிறது? படிக்கலாம். ஓ வா, படுத்து மிட்டாய். யார் வென்றார்? நன்றாக, நீங்கள் அனைவரும் வென்றீர்கள். என்ன மகிழ்ச்சி. நீங்கள் அதை கேட்கிறீங்களா? நாம் அனைவரும் வென்றோம். ஹூரே. இப்போது எனக்கு சில குக்கீகள் செய்யுங்கள். நான் காத்திருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு யோசனை வைத்துள்ளேன். குக்கீஸ் எனது சிறப்பு. செஃப் அனைவருக்கும் ஒரு மாவு தயாரிப்போம்.
முதலில் நாங்கள் மாவு சேர்ப்போம், பின்னர் கொஞ்சம் பால் சேர்ப்போம். அதுக்கு பிறகு 2 முட்டைகளை உடைப்போம். எல்லாவற்றையும் சர்க்கரையால் இனிப்பாக்க வேண்டும். எங்க அம்மையாரே, இப்போது நான் எல்லாவற்றையும் சேர்த்து அடிக்கப் போகிறேன். பாட்டி, சமையல்காரர், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் விசித்திரமாக நடந்து கொள்கிறீர்கள். சரி, நான் சாக்லேட் பூசப்பட்ட குக்கீகளை எடுத்துக்கொள்கிறேன். அவை ருசியாக இருக்கின்றன, ஆனால் நான் பாக்கேஜை திறக்க முடியவில்லை. இறுதியாக பூம்! ஆம், நான் முதலில் அதை உடைக்கப் போகிறேன். நான் அதை உங்களுடையதை விட சுவையாக செய்வேன். சரியா? ஆமா ஆமா. குவென்டின் செலமே என்ன பண்றா? வாவ், இது அருமையாக இருக்கிறது. அற்புதம். மேலும் வாசனையும் சிறப்பாக இருக்கிறது. குவென்டின், உன் பொருட்களை சிதற விடாதே. காத்ரு, அவசியமில்லை. உனக்காக எனக்கு M&M's இருக்கிறது. இதை எடுத்துக்கொள். ஓ, எனக்கு எனது குக்கீஸுக்கு தேவை சாக்லேட் காண்டி. மாவுக்கு ஒரு பூ வடிவத்தை வெட்டுவோம். அடுத்ததாக ஒவ்வொரு குக்கியிலும் ஒரு சாக்லேட் காண்டியை வைத்து விடுங்கள். அப்படியே அதன் பிறகு அதை ஓவனுக்கு அனுப்ப வேண்டும். முடிந்தது. எல்லாம் தயாராக இருக்கும் வரை காத்திருக்க வேண்டும். சமையல்காரர், நீங்கள் என்ன யோசித்தீர்கள்? சரி, எனக்கு உருட்டும் குச்சி தேவையில்லை. நான் என் கைகளால், என் வலுவான கைகளால் மாவை உருட்டுவேன். அவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. நான் ஒரு பூனை வடிவிலான குக்கியை உருவாக்கியுள்ளேன். வாவ், அதுவும் அற்புதம். சமையல்காரர், இதோ உங்களுக்கு ஒரு கத்தி தேவைப்படலாம். நன்றி அசீஸ். இதை குக்கீகளாக வெட்டி இப்போது எரிவாயுக்களின் உதவியுடன் அவற்றை சமைப்போம். திரவ சாக்லேட்டால் அலங்கரிக்க வேண்டும். அப்படியே சரியானது. எனக்கு இன்னொரு நிறம் வேண்டும். இதோ நமக்கு ஹலோ கிட்டி. ஓ, நீங்கள் ஏற்கனவே என் குக்கீகளை சுவைக்கலாம். அவை மலர்களைப் போல இருக்கின்றன. மகிமை சுவையுடன் சாப்பிடுங்கள். இதோ செல்லமே. வாவ், நீங்கள் என் எதிர்பார்ப்புகளை மீறிவிட்டீர்கள். இந்த குக்கீகள் ருசியாக இருக்கின்றன. அவற்றுடன் தொடங்குவோம். அழகான மலர்கள், அவை அற்புதமாக உள்ளன. அப்படின்னா இவைகள் பத்தி என்ன? ஓ, அந்த அழகான பூனைக்குட்டியை பாருங்க. அவற்றை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. இதை பற்றி என்ன? ஓ, இவை சாக்லேட் மற்றும் வனிலா குக்கீகள். அவை அற்புதமாக உள்ளன. ஆனால் யார் வென்றார்? குவென்டின் அல்லது சமையல்காரர்? நான் முடிவு செய்து விட்டேன். குவென்டின் வென்றார். இது ருசியாக உள்ளது. ஈஹா, வெற்றி எனது. நன்றி சகோதரி. இப்போது எனக்கு ஸ்கிராம்பிள் முட்டைகள் செய்யுங்கள். உங்களிடமிருந்து சுவையான உணவை எதிர்பார்க்கிறேன். நான் தொடங்குகிறேன். எனக்கு சில முட்டைகள் தேவை. நாங்கள் 6 முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். அப்படியே அருமை. பிறகு கிண்ணத்திலிருந்து அனைத்து மஞ்சள் கரு பகுதியையும் பிடிக்க வேண்டும். Now the eggs வெள்ளைக்கா பாத்திரத்தில் ஓட்சாடி இப்போது ஆம்லேட் பெஞ்ச் செய்து சீசை எடுக்கிறேன். மேலே பரப்பி அதன் மீது பல அடுக்குகள் வெள்ளைகளை வைக்கொண்டார். மற்றும் நிச்சயமாக மஞ்சள் பகுதி மேலே. இதோ பாட்டி. ஓ, உன்னிடமெல்லாம் தயாராகிவிட்டதா? ஓ, என் முட்டை இப்போது வேகிவிட்டது. முதலில் அதை நறுக்க வேண்டும். பின்னர் கொஞ்சம் கீரை மற்றும் காய்கறிகள் சேர்க்க வேண்டும். நான் தட்டில் ஒரு அழகான வடிவம் செய்ய போகிறேன். பாருங்கள் குவென்டின், இப்போது நான் நெசவு செய்ய முடியும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இங்கே என்ன இருக்கிறது? இது பிரிங்கிள்ஸ். மேலும் இது காரமாக இருக்கிறது. இல்லை, நான் அதை சாப்பிட போறதில்லை. நான் பிரிங்கிள்ஸ் பேக்கேஜில் ஒரு முட்டையை வைத்து அதையெல்லாம் கலக்கப் போகிறேன். ஆமா, அருமை. ஒரு சிப்ஸ சாப்பிடுவோம். ஓ, இது உண்மையில் காரமாக இருக்கிறது. பிரிங்கிள்ஸில் தீயை அணைக்கவும். அடே, இது சூடாக இருக்கிறது. ஓ, நிமிடம், எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் என் பாட்டியிடம் இருந்து ஒரு உணவை திருடி என் ஆம்லெட்டை குத்தி அது முடிஞ்சது. சரியானது. லோரி, நீ முயற்சி செய்யலாம்.
வாவ், நீ எவ்வளவு வேகமாக இருக்கிறாய். நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஒரு சொட்ட முட்டைய முயற்சிப்போம். இது மிகவும் மோசமாக இருக்கிறது. இது என்ன? ஓ, இது முழு முட்டை பொரியல் கேக். கூல். எனக்கு இது பிடிக்கும். இது சுவையாக இருக்கிறது. இது என்ன? இது போல நான் எதையும் பார்த்ததில்லை. இது ருசியாக இருக்கிறது. ஓ இல்லை, இது காரமாக இருக்கிறது. எனக்கு காரமானது பிடிக்காது. செஃப் வென்றார். மாம், வெற்றி எனது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சதா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள். பிறகு சந்திப்போம்.